நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அதில் நிஃப்டி பங்கு சந்தையில் நிஃப்டி 50 நிஃப்டி மேலே செல்லும் என்று கூறியிருந்தோம். அதற்கு ஒரு அடுத்த மாதம் 24,000 கால் சிஇ வாங்கி வைத்திருந்தோம் என்று ஒரு பதிவிட்டிருந்தோம். அதில் இன்று காலை பார்த்தவர்களுக்கு மேலே செல்லும் என்று சொன்னாலும் கீழே இறக்கிவிட்டது என்று பார்க்கலாம். அதனால்தான் இந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் இன்று ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் கணக்கு முடிக்கப்படும் நாள். ஆனால் இன்று வாங்காமல் அடுத்த மாதத்தில் வாங்கியிருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் அந்த கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகஸ்ட் மாதம் காலம் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதே கரண்ட் மந்த் கால் வாங்கியிருந்தீங்கன்னா காலையில் 100-120 பாயிண்ட் டவுன் ஆச்சு, உடனே பேனிக் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கிறப்ப அடிஷ்னல் அடுத்த மாதம் இறுதி வரை உங்களுக்கு டைம் இருக்கிறது. ஸோ இது ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் நான் நேற்று வாங்கினதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வீக்காக இருந்ததுனால நிஃப்டி காலையில் இறங்கியிருக்கு, அது உடனே ரெக்கவரும் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் காலையில் வாங்கியிருந்தாங்கன்னா பேனிக்கே ஆக வேண்டியதில்லை. இன்னொரு ஒரு வாரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக 100-150 ப்ராஃபிட் கொடுத்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தெரியுங்க மட்டுமே இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செய்ய வேண்டும். அதாவது டெக்னிக்கலாக என்ன இருக்குது, அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, கான்ட்ராக்ட் எப்போ முடியுது, இந்த மந்த் கான்ட்ராக்டில் வாங்கலாமா, அடுத்த மந்த் கான்ட்ராக்டில் வாங்கலாமா, இது மாதிரி எக்ஸாக்டாக யாராலையும் லோலையும் வாங்க முடியாது, ஹைலி விற்கவும் முடியாது. பட் ஒரு மிடில் கிரவுண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் தேவைப்படுது. ஸோ இது நேற்று போட்ட வீடியோவுக்கு அந்த கால் வாங்கியிருந்தாங்கன்னா இல்லை லாங் இருக்கிறவங்க, அதாவது ஃபியூச்சர் வாங்கி வச்சுருந்தாலோ இல்லை காலை வாங்கி வச்சுருந்தாங்களோ ஒன்றுமே பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணிங்கன்னா அது ப்ராஃபிட்.